அப்படி வாயில சொல்ல மாட்டியே. ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த ஒரு வார்த்தை சக்சஸ் ஆயிடுச்சு. பூ விழுந்தா நேம் ரிவீல் பண்ணுவோம், ஹெட் விழுந்தா ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். ஜோஜி குட்டி என்னும் நீ இன்னையில இருந்து எல்லாராலும் ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு தான் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் சூரியன் சும்மா சுருக்குன்னு அடிக்குது. பயங்கர சுருக்குன்னு ஒரு கண்ணில் அடி. இந்த பக்கம் திரும்பிக்கலாம், என்னால் வெயில் தாங்க முடியல. இன்னைக்கு வந்து ஒரு 3 முக்கியமான விஷயம் நாள். ஃபர்ஸ்ட் ஒன், விஜய் அண்ணா சிஎம் ஆகிற நாள். செகண்ட் ஒன், இன்னைக்கு அன்னையர் தினம். ஸோ எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்படி வாயில சொல்ல மாட்டியே. இப்படி கை மட்டும் கொடுத்துட்டா. எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். தேர்ட் ஒன், இந்த ஃபர்ஸ்ட் இது கம்ப்ளீட் ஆனோடனே இந்த தேர்ட் இது ஸ்டார்ட் ஆயிடும். இந்த தேர்ட் இது என்னன்னு லைவாக பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை சீரியல் கூட பார்க்காம நியூஸாக தான் ஓடிட்டுருக்கேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு 8 o'clock கூட ஆகலை. 7 o'clockலேருந்து எங்கள் வீட்டில் நியூஸ் தான் ஓடுது. அந்த அளவுக்கு தீவிர விஜய் ஃபேன் எங்கள் அத்தை. விஜய் அண்ணாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் சேம் ஏஜ். அத்தை உங்களுக்கு எத்தனை வயசு? 46, அவங்க 49 கரண்ட் ஏஜ் போட்டேன் 50 51 காமிச்சிட்டோம் கூகுள்ல. வந்துட்டாங்கன்னு கை தட்டுது, சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் போச்சா சொதப்பிடுச்சு அப்படின்னு இருப்போம். இப்போதான் ஆல்மோஸ்ட் இறுதி கட்டம். இதுவே வந்து எப்படின்னா, இவங்க படுத்தின பாட்டுக்கு எப்போ வந்து சிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டிங்கை வந்து கையில் கொடுக்குறாங்களோ அப்போதான் ஒரு முழு ஹாப்பி. எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க. எப்பயும் ஒயிட் அண்ட் சாண்டல்லையே பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒயிட் அண்ட் பிளாக்ல கொஞ்சம் வேற ஒரு லுக்ல வந்திருக்கார். எல்லாரும் எப்படி கத்துறாங்க பாரு. என்னையும் ஒரு டிக்கெட் கொடுத்து உள்ள வச்சு விட்டுருக்கலாம். ஓகே, சூப்பர். இந்த லுக் கூட நல்லா தான் இருக்கு. உங்க மம்மி டேடியா? நானும் ஒரு பாட்டு தானே அதுல ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு விஷயமா வெளியே கிளம்புனான். ஆனால் நான் வெளியே கிளம்புனேன். விஜய் அண்ணா சிஎம் ஆக போறாருன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, டியூப் வைக்கிறாங்க. அடிக்கடி வேற த்ரிஷா வேற கேமராமேன், யாரோ ஒரு கேமராமேன் த்ரிஷாவை அடிக்கடி ஃபோக்கஸ் வைக்கிறாரு. ஐ கான்டாக்ட். யாரை பார்க்குறாங்க, யாரை பேசுறாங்க, விஜய் அம்மாட்ட பேசுனாங்களா, விஜயை பார்த்தாங்களா, சிரிச்சாங்களா நோட் பண்ணிட்டே இருக்காரு. நம்மள மாதிரியே பண்றோம்ல. இந்த கேமரா எல்லாம் பக்கத்துல வந்தா கேமரா பார்க்காத மாதிரியே ஒரு ரியாக்ஷன் சைட்ல அது மாதிரி பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்றாரு. எப்படி? இதுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எத்தனை நாள் போராட்டம், வெற்றி கிட்டியது. சரி, இன்னொரு குட் நியூஸ் இருக்கே, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். எங்கள் அத்தைக்கு வந்து விஜய் அண்ணா சிஎம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபோக்கஸ் பண்ணுங்க எங்கள் அத்தையோட சிரிப்பை. எந்த அளவுக்கு ஹாப்பினா, எங்கள் மாமா வந்து அவன் கூட பிறந்தவனாலே இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்கள் அத்தை ஒரு ஹாப்பி. என்னன்னா, இவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு இந்த ஒரு சிஎம், அந்த ஒரு பதவி, அந்த ஒரு ஸ்பீச், ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த ஒரு வார்த்தை சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஹாப்பி. அதெல்லாம் அரசியல், அது நம்மளுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டில் ஒரு சிஎம்மை நம்ம உருவாக்கியிருக்கோம், அதனால் ஹாப்பி. இப்போ என்னென்னா, ஒரு மினி ட்ராவல். இங்கே வெயில் அடிக்கல, பக்கத்துலேயே தான் கோயில். ஸோ அதனால் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணிருக்கோம். எங்களுக்கு வந்து பேர் ரிவீல் பண்ணுறதா ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதான்னு தெரியல. ஆனால் 2 ஒரு நாள் ரிவீல் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல எங்களுக்கு குழப்பமா இருக்கு. இந்த பக்கம் போனால் முருகர் கோயில், இந்த பக்கம் போனால் சிவன் கோயில், இந்த பக்கம் போனால் என்னது பூ வந்து எந்த கடவுளுக்கு?
முருகர். ஹெட்டு வந்து சிவன். பூ விழுந்தா நேம் ரிவீல் பண்ணுவோம், ஹெட்டு விழுந்தா ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். ரெடி? 1 2 3. அதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிக்கிறேன். முருகா, மழை வேற வர மாதிரி இருக்கு, தேங்காய் வேற அள்ளி கொட்ட ஆள் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஐயோ, என்ன ரோட் பக்கம் வந்துச்சு? என்னது? பூவு. முருகன் கோயில் பூவு நேம் ரிவீலு. நான் என்ன சொன்னேன்? பூ முருகர், ஹெட்டு வந்து சிவன் அப்படின்னா. ஸோ வந்து பூ விழுந்திருக்கு, முருகன் கோயிலுக்கு போகிறோம், நேம் ரிவீல் பண்ணுறோம். ஓகே, தொடர்ந்து இணைப்பிடுங்க. டாடா, பாய் பாய். வெயிலாம் அந்த அளவுக்கு அடிக்கல, ஆனால் வந்து எப்படின்னா மேகம் கருப்பாக இருக்கிற இடத்துல நிழலாக இருக்குது. ஆனால் இந்த சைடு ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கொஞ்சோண்டு ரெஸ்ட் எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போவோம். இந்த பஸ்ஸுலாம் எவ்வளோ தான் இடம் இருந்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டேங்குது, பார்த்துக்க. சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இந்த எப்போ வந்தாலுமே பைக்குக்கு எங்களுக்கு இங்கே தான் பார்க்கிங் கிடைக்கும். இந்த ஒரு லொக்கேஷன் இருக்குல்ல, லவ் பண்ணும்போது இந்த லொக்கேஷனில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்தப்பயும் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்திருக்கோம். குழந்த பிறந்த அப்புறம் மாசமாக இருந்தப்பயும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம். திரும்ப ஜோஜோ பிறந்ததுக்கப்புறம் இங்கே நின்று தான் ஃபோட்டோ எடுக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா? முருகர் கோயிலுக்கு வந்துடும். இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் ஆட்டுக்கான எங்களுக்கு தெரில, அன்எக்ஸ்பெக்டட். இல்லை, சண்டேனாலும் இவ்வளோ கூட்டம் இருக்காது, தெரில, ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. இவ்வளோ க்ரௌடே இருக்காது. நம்ம முருகர் கோயில்னு வந்தோன்னா க்ரௌடாக இருக்குது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இன்னும் முருகரை பார்க்கல, வெளியே நின்று முருகரை பார்த்ததுனால சரி. புதுசாக இதில் இது பண்ணிட்டு இருக்காங்களா, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாதி இது பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. நான் இருக்கும்போதெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. இல்லை, இன்னொன்று என்ன தெரியுமா, முருகர் கோயில் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு, ஆனால் அடிக்கடிலாம் வரமாட்டோம். ஒரு ரேர் டைம் ஏதாவது ஒன்றுனா வருவேன், முருகர்கிட்ட வேண்டுவேன், அவர் நிறைவேற்றுவார். அதுக்கப்புறம் வேண்டுதலை சொல்கிற அன்னைக்கு வருவேன், அப்புறம் நிறைவேற்றுற அன்னைக்கு வருவேன். அதான் சரி. இது எங்களோட ஸ்பெஷல் இல்லை, ஸ்பெஷல் கோயில். உண்மையிலே சொல்ல போனால் நிறைய அப்டேட் ஆயிடுச்சுல. அங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, இன்னைக்கு கொஞ்சம் மினி க்ரௌடாக இருக்கு. நாங்கள் க்ரௌடாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் க்ரௌட் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆனால் என்ன வச்சுக்கோங்க, வெயில் தெரில, சிலுன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. மழை பக்கத்தில் இருக்கிறனாலே என்னன்னு தெரில, சிலுன்னு இருக்கு. ஓகே, ப்ரே பண்ணுற டைம். முருகரை பார்த்து நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும். ஹாப்பி அன்னையர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம், உள்ளே போகல. நாங்கள் இங்கே நின்னோம்னா, இந்த ஸ்பாட்டில் நின்னோம்னா கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் நின்னால் இங்கே இருக்கிற விநாயகரையும் கும்பிடலாம், இங்கே இருக்க விநாயகரையும் கும்பிடலாம், இங்கே இருக்கிற முருகரையும் கும்பிடலாம். ரெண்டு பேர்த்தையும் இங்கே நின்று நான் கும்பிட்டு உங்களுக்குலாம் பாய் சொல்ல வரேன். சரி, இங்கே நின்னே வேண்டுதலை நிறைச்சி, இங்கே நின்னே வேண்ட வேண்டியதெல்லாம் வேண்டிட்டு ஒரு அமைதியான ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே, ரெடி டு ப்ரே. வெயிட் பண்ணுங்க, எதுக்கு வந்தேன்னு சொல்லுவேன். எதுக்காக வந்தேன்னா, இன்னைக்கு வந்து ஜோஜோவோட பேர் சொல்லாட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்தேன். எந்திரி சாமி, எந்திரி, சாமி பாரு, சாமி பாரு தங்கோ. முருகாணி பார்த்துக்க, இதான் என்னோட அழகான பெண் குழந்தை, உனக்கு தெரியாததா? இன்னைக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் இதை கூட இருந்து பார்த்துக்கணும். ஓகே, இதெல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு லக்கி ஸ்பெஷலாகவே இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக இருக்குது. தெரியல, ஏதோ சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ். இது எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே தெரியல. அந்த மாதிரி ஒரு குட் ஃபீல் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. உங்களுக்கு எல்லாம் ஜோஜோ குட்டியோட பேர் சொல்லலான்னு வந்தோம். இல்லை குட்டிவா, உன் பேர் சொல்லிடலாமா எல்லாருக்கும்?
உத்தரவு கொடுத்தாச்சு. ஜோஜு குட்டி என்னும் நான் இன்னையிலிருந்து சாரி நான்ட்டேனா ஜோஜு குட்டி என்னும் நீ இன்னையிலிருந்து எல்லாராலும் தன்விகா 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 என்று அழைக்கப்படுவார். சரி, முருகர் பாரசம் எந்திரி எந்திரி. இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இப்போல்லாம் ஜோஜோ வந்து வா சுத்த ஆரம்பிச்சிடலாம். நான் வேணும்லாம் பேர் சொல்ல ஏமாத்தல, சாரி வேணும்லாம் பேர் சொல்கிறதுக்கு லேட் பண்ணல. முருகர் கோயிலுக்கு வந்து எங்களுக்கு எப்பயுமே ஸ்பெஷல் முருகரா. ஸோ ஜோஜோ கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து நான் இன்ன வரைக்கும் ஒரு வேண்டுதலோ எதாக இருந்தாலும் முருகர் காலடியில் தான் பதிய வைப்பேன். அதனால் ஜோஜு குட்டியோட பேரும் வந்து முருகர் கோயிலில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்காகவே ஸ்பெஷலாக முருகர் கோயிலுக்கு வந்தோம். சரி ஃப்ரீயாக இருக்கும் நார்மலாக சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன ஸ்பெஷல்னு தெரில, க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி டே அம்மாவுக்கு ஸ்பெஷல் தான். அது இல்லாமல் இப்போலாம் வந்து ஜோஜு குட்டி வந்து 3ஆம் மாதம் பிறந்துருச்சா, இனிமேட்டுக்கெலாம் பிள்ளைங்க வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும். வீட்லேயே சுற்றி சுற்றி வேடிக்கை பார்க்குறது, அவங்களுக்கு அவங்களா பேசிக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு வெளியே அந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் சுற்றி காமிச்சோம்னா அவங்களும் நல்லா பார்ப்பாங்கன்னு தூக்கிட்டு வந்தேன். பட் இவங்க என்னடான்னா குளிக்க வச்சதுலேருந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் இந்த பேர் வந்து யார் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் உக்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கோயில்லையே லிஸ்ட்டு போட்டு வேண்டுதலை வேண்டியாச்சு இல்லையா? இங்கே நின்று பார்த்தாலே முருகர் தெரியவார். நான் எப்பப்பெல்லாம் கோயிலுக்கு வர க்ரௌடாக இருக்கோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்குல்ல, இங்கே நின்று முருகரை வேண்டிக்குவேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, இன்றைக்கும் க்ரௌடாக இருக்கனால இங்கே நின்று சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். இன்னொரு நாள் அவர்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு நாள் வரேன்.